கல்யாணம் பண்ணீங்கன்னா தப்பு, அவ மட்டும் கூட பண்ண சரியா? இல்ல அது நான் என்ன சொல்லியிருக்கேன், 40ன்னு சொல்லியிருக்கேன். என் பெஞ்ச் மார்க் இன்னும் 4 கூட வரல. ஏன் நான் அசிங்கப்படுத்துறீங்க? ஸ்கூல் படிக்கிறப்பவே ஐ saw your தவர் இப்படிதான் எனக்கு கூட சத்தியமா சொல்றேன். எனக்கு கூட நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது நானும் ஸ்கூல்ல தாங்க படிச்சிட்டு இருந்தேன். பெண்கள் குற்றங்கள் பண்றது இல்லையா? பண்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் குடும்பத்தினருக்கு வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் அகெயின் வணக்கம். ஸோ அலர்ட் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ரொம்ப வெரி அட்ராக்டிவ் டைட்டில், ரொம்ப வந்து நம்மளை வந்து இழுக்கக்கூடிய டைட்டில். ஏன்னா அலர்ட் அப்படிங்கிறதே வந்து ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்டு. அண்ட் அந்த அலர்ட்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும். இது வந்து பெண்களுக்கான படம்னு சொன்னாங்க. அதாவது பெண்களுக்கானன்றது வந்து நம்ம பெண்கள் வந்து முன்னேறுறது, பெண்கள் வந்து ஒரு விஷயம் பழி வாங்குறது, பெண்கள் வந்து ஒரு விஷயம் போராடுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் பெண்களே தப்பு பண்ணால் அதுக்கும் தண்டனை இருக்குது, அதுக்கும் வந்து there should be justice. ஏன்னா அந்த ஃபீமேல் கார்டுங்கிறது வந்து டு பி ஆனஸ்ட் எனக்கே வந்து நிறைய விஷயங்களில் தோணும். சம் பீப்புள் அண்ட் சம் சிச்சுவேஷன்ஸில் வந்து அந்த ஃபீமேல்னு அந்த அட்வான்டேஜுங்கிறது நிறைய இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சொல்ல தெரியல. பட் சில பேர் அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் பெண்களாகவே இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து we have to be alert, we have to do certain things. அண்ட் எல்லாருமே வந்து அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து அலர்ட்டுங்கிறது வந்து பியூட்டிஃபுல் டைட்டில். அண்ட் ஐ திங்க் இதில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து தட் இஸ் வாட் எனக்கு ரொம்ப, ஏன்னா ஐவ் ஆல்வேஸ் தாட் எனக்குமே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ஒரு படமாவது வந்து நம்ம பண்ணணும். அதாவது பெண்களை வந்து உயர்த்தியே வந்து காமிக்கிற இந்த சொசைட்டியில் பண்ணுற தப்புகளையும் வந்து சுட்டி காட்டணும். அது ரொம்ப ரேர். அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. ஐ பிலீவ் இன் இட். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து தே ஹவ் brought something forward. அண்ட் ஐ திங்க் ரொம்ப ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து அந்த மாஸ்க் இமேஜ் அண்ட் த கலர் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்குது. அதாவது நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, இதை பார்க்கணும், இதில் என்ன இருக்கும், வாட் இஸ் இட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தோணுது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். பெண்களை ஒருமையில பேசினாலே தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டறாங்கன்னு சண்டை போடுறாங்க. ஒருமையில பேசினாலே இந்த படம் வந்து பெண்களை வந்து ஒரு விஷயத்தை காட்ட போறீங்க, எப்படி எடுத்துப்பாங்க? சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஜஸ்ட் இது ஒரு ஜென்ரல் கான்வர்சேஷனாக வச்சுக்கலாம். பெண்கள் குற்றங்கள் பண்ணுறது இல்லையா? பண்ணுறாங்க, கண்டிப்பாக பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ப்ரெஸ் மீடியா அவர்களுக்கு எப்போவுமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே என்னை இன்வைட் பண்ணியிருக்கிற இந்த அலர்ட் மூவி டைரக்டர் ரவிக்குமார், ப்ரொடியூசர் மேனேஜர் வேல்ராஜ், நிதிஷ், இவர்களுடைய இன்வைட் என்ன சொல்கிறது, இவங்களுக்காக தான் நான் வந்தேன். ஸோ அலர்ட் என்ற மூவி வந்துட்டு நான் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, என்ன வேல்ராஜ் இது என்ன சப்ஜெக்ட்னு, இல்லை மேடம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் வந்து சப்ஜெக்டே சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் அபி, வனிதா, இவங்க எல்லாருமே என்னுடைய எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சேர்ந்து நடிக்காட்டியும் நாங்கள் எப்போவுமே ஒரு சந்திச்சுட்டே தான் இருப்போம். ஒரு வனிதா எல்லாருமே நாங்கள் ஒரு பந்தம் மாதிரி. ஷீ இஸ் லைக் மை சிஸ்டர் ஆல்வேஸ். நாங்கள் நடிக்காட்டியும் வி ஹாவ் தட் ஐ கான்டாக்ட் அண்ட் அந்த ஹார்ட் இருக்குது. Abhi, you have to work very soon in films. I want to see you. Hi, Prajan. வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்பவே ஐ saw your தவர் இப்படிதான் எனக்கு கூட சத்தியமா சொல்றேன். எனக்கு கூட நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது நானும் ஸ்கூல்ல தாங்க படிச்சிட்டு இருந்தேன். சீரியஸ்லி Prajan is very senior and அப்ப நான் சூப்பர் சீனியர். எல்லாருமே ஸ்கூல் படிக்கிறப்பவே இவங்க சீனியர்ஸ் அண்ட் இவங்களுடைய படம் சின்ன பொண்ணு நான் ஒத்துக்கிறேன். இவங்க உண்மையிலே ஒரு வண்டர்ஃபுல் ஹிட்டால படம் கொடுத்தது சந்திரலேகா. இன்னும் எனக்கு அந்த சாங்ஸ் பிடிக்கும். லெஜெண்டரி ஃபிலிம் நோ, the drum dance
நோ அந்த ஐஸ். ஐஸா ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் அலர்ட் மூவிக்கு வருவோம். அலர்ட் வந்துட்டு மெயினாக வந்துட்டு சொல்கிறாங்க பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அது வேணுங்க. ஏன்னா நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு கட்டத்தில் நம்ம சும்மா அந்த சின்னதாக நம்ம மிஸ் ஆகி நம்ம வந்து ஏமாற தான் செய்கிறோம். நாட் வந்து வெளியால் தான் வந்து ப்ராப்ளம் பண்ணணும்னு கிடையாது. கூட இருக்கிறவங்களே நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக அந்த ப்ராப்ளத்தை தான் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதுதான் உண்மை. சமீபமாக வந்துட்டு சின்ன திரையில் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு நடந்த இன்சிடெண்ட் வந்து இன்னும் நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி அவருடைய உறவினர் ஒருத்தர் அவங்க அப்பாவே இறந்து போனது எனக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்படி தான் இருக்குது நம்மளுடைய சட்டம். ஸோ நம்ம வந்து யாரோ சொல்லணும், யாரோ வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. தயவுசெய்து பொண்ணுங்க வந்துட்டு நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம வந்து வெளியில் போய் நம்ம பார்த்துக்கலாம்ல, நீங்களே வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கே போனாலும். அதுதான் உண்மை. நம்ம கொடுக்குற சான்ஸ் தான் வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு உங்களுக்கு ஏமாற்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி இல்லாமல் பர்சனல் லைஃப்லையும் நீங்கள் ப்ரொடெக்டாக இருங்க, வெளியிலையும் ப்ரொடெக்டாக இருங்க அண்ட் போல்டாக இருங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் த கேர்ள்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நிதிஷ் இங்க இருந்து கேமரால நானும் பிரஜினும் வந்து கிளாஸ்மேட்ஸ். நாங்க பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். சார் அங்க போட்டுடலாம். நான் வரக்கூடாதான் பிரச்சனைங்க. நம்ம 2 பேர் ஒரு நல்ல ஒரு படம் நடிச்சோம், அதை பத்தி பேசலாம். இதுலயே தனியா வந்துச்சு. இப்படிதான் நீங்க ஆரம்பிச்சீங்க. நான் இதெல்லாம் நீங்க போட்டுற மாட்டீங்க. நம்ம அததான் போடுவாங்க. அங்கதான் இருக்குது. என்னையா அது இப்படி எடுத்து அப்படி வந்து நாங்க உட்காந்தே பேசியிருப்போம். சரி, ஓகே, விடுங்க. ஏதோ உங்களுக்கு படம் அது ஏதோ கண்டென்ட் வந்து அது படம் மூலமாக நல்லா நடந்தால் சந்தோஷம் தான். ப்ரெஸ் நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இங்கே வந்த மெயின் காரணமே ரவி சாருக்காக தான், டைரக்டர். அவரோட முதல் படம் அலர்ட். வனிதா சொன்ன மாதிரி அலர்ட் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம அன்றாடும் வாழ்க்கையில் கேட்குற வார்த்தை. அது பல விஷயங்களுக்கு நம்ம வந்து ஞாபகப்படுத்தும். என்றைக்குமே ஒரு படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எங்கேயா சிக்னலில் போயிட்டுருக்கோம், போஸ்டர் அடிச்சு விட்டா நிப்பாட்டி ஆடியன்ஸில் யாராவது ஒருத்தர் அந்த போஸ்டரை பார்க்க வைக்கணும். அதுதான் ஒரு படத்தோட முதல். அதுலேயும் ரவி சார் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலர்ட். நம்ம அப்புறம் ஃபைட் மாஸ்டர் மெட்டல் சொல்ல பண்ணியிருக்காங்க, இந்த ஃபைட் மாஸ்டர். அப்புறம் எனக்கும் பிரபாகர் லீடாக பண்ணியிருக்காங்க. நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த படம் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொல்கிறதா வந்திருக்கீங்க. என்னன்னா துபாய் மாதிரி ஒரு ரூல் இங்கே மாறினா மட்டுமே தான் இது அனைத்தும் மாறும். இந்த ப்ரொடியூசர் ஜீவா சார் சொன்ன மாதிரியே இந்த படத்தில் ஒரு ஹீரோவும் உண்மையில நம்ம அந்த காலங்காலமாக அந்த கதைகள் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு ஹீரோ வருவார், ஒரு விஷயம் பண்ணுவார், சூப்பர் ஹீரோ மாதிரி. அதுக்கப்புறம் கதைக்கு ஒரு நியாயம் வரும், ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒருத்தர் அது போலீஸோட ரூபத்துலையோ ஆர்மி ரூபத்துலையோ ஏதாவது ஒரு ஊரில் இருந்தால் இந்த விஷயம் தவிர்க்கப்படும்ன்றது அது நம்ம படத்தில் சொல்லலாம், பேசலாம். நம்ம என்ன மாதிரி விழிப்புணர்வு படங்கள் எடுத்தாலும் கண்டென்ட் வந்து என்றைக்குமே ஒரு விஷயம், நல்ல விஷயம் தான். பெண்களுக்கான ஒரு விஷயம். பெண்களை எப்பவும் நல்லவங்கள தான் காட்டுறாங்க. இதே பெண்களும் ஆண்களும் தப்புகள் செய்கிறாங்க. இது யாரோ பூனைக்கு மணி கட்டணுன்ற ஒரு விஷயம் தான். பட் நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. இது கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வெற்றி பெறட்டும் தான். துபாய் மாதிரி ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான், சவுதி துபாய் யூஏ மாதிரி எங்கேயோ ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான் இது மாதிரி விஷயம் நடக்கும். ஆனால் அது லால் அப்படி ஒரு இடமே இல்லை. திருப்பி லாவை மாற்ற முடியாது. ஸோ இது மாதிரி அலர்ட் மாதிரி நாயகர்கள் உருவாகட்டும், நடக்கட்டும். அன்பேஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தயவு செய்து அவன் தம்பி எல்லாம் சொல்லிடாதீங்க, செம்ம கடுப்பு இருக்கும். நான் ஸ்கூல்ல இருக்கும் போதே இவன் பிறக்கவே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் அபி சரவணனாகி விஜய் விஸ்வாவா மாறியிருக்கேன். எந்த இடத்துல என்ன பண்ணணும் சத்தியமாக எனக்கு அதுக்கான ஒரு அறிவே இருக்காது. அதோட நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ உங்கள் எல்லாரோட அனுமதியோட இவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு 10 செகண்டு. நேற்று 26 பேர் இந்தியர்கள் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி. ஒரு 10 செகண்ட் மட்டும் உங்கள் பெர்மிஷனோட இவங்க நின்றுக்குவாங்க ப்ளீஸ். 10 செகண்ட். நன்றி. மன்னிக்கணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
அலர்ட்ன்ற டைட்டில்னால அதை யோசித்தேன். எப்பயுமே ஒரு கவர்மெண்ட்டில் அலர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, இருக்கும், எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி ஒரு 26 பேர் ஒரு உயிர் போயிருக்கு. அவங்களுக்கு நம்முடைய அனுதாபங்கள். ஒரு நல்ல விஷயத்தை ஏன் இதை ஆரம்பிக்கன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அடுத்ததான் கன்னடத்தில் வருவோம். அலர்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு டைட்டில். அதை விட சூப்பராக ரவி சார் ஒரு விஷயம், அந்த ப்ரொடியூசர் அண்ட் நிதிஷ் பண்ணியிருக்காங்க. தூய்மை பணியாளர்களை வச்சு இது ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரையும் ஈக்குவாலிட்டி கொடுக்குன்ற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சார் வாழ்த்துக்கள் சார் அந்த படக்குழுக்கு. இந்த படத்தை பற்றி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, ஆனால் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள்ல அதை பேசப்பட வேண்டியிருக்கு. அலர்ட் கண்டிப்பாக வெற்றியாகணும், அதுலேயும் நாங்கள் எல்லாம் கலந்துக்கணும். இனிகா என்னோட நண்பர், அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்தை நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்டு மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் கூட நான் ஒரு 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் வாழ்த்துக்கள். அண்டு பிரஜின் சொன்ன மாதிரி அவருடைய உன்னை தேடி காதல் சாங் வந்து நானும் ஸ்கூல் படிக்கிறப்ப ரிங்டோனாக வச்சுருந்துருக்கேன். சொல்லிடுறேன். அப்புறம் இவங்களோட படத்தையும் நான் ஸ்கூலில் படிக்கிறது தான் பார்த்தேன். மாணிக்கம் பிறந்துட்டியா பார்த்துருக்கேன். அண்ட் தயாரிப்பாளர் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். சில கண்டென்ட் நான் சொல்லணும். 99.99% நல்ல பெண்கள் இருந்திருக்கிற நாட்டில் ஒரு சில பெண்கள் நடக்கிற விதத்தால் எல்லாருக்கும் கெட்ட பேர்கள் வருது. பாக்யராஜ் சார் ஏதோ ஒரு படத்தை சொல்லியிருக்காரு, ஊசி நான் சொல்லலை, அவங்க தான் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. ஸோ அது மாதிரி வந்து 0.1% பண்ணுற பெண்கள் தரனால நிறைய பேருக்கு இதனால வந்து பாதிப்பு வருது. உண்மையிலே சொல்கிறேன், மேம் பக்கத்து இருக்கனால சொல்லலை. நேற்று ஒரு மீம் பார்த்தேன். அந்த மீமில் வந்து சமீபத்தில் ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆயிருந்த ஒருத்தவங்களோட ஃபோட்டோ போட்டு அது கீழே என்ன போட்டிருந்தாங்கன்னா, யார் புரியல, எவன்டா சொன்னது சரின்னு அவனை கூப்பிடுங்க, அவனை கூப்பிடுங்க. அது கரெக்ட். யாரு அவங்க இன்னொருத்தவங்க 3வது கல்யாணம் பண்ணீங்கன்னா தப்பு, அவ மட்டும் 3வது கல்யாணம் பண்ணா சரியா? இல்ல அது நான் என்ன சொல்லியிருக்கேன், 40ன்னு சொல்லியிருக்கேன். என் பெஞ்ச் மார்க் இன்னும் 4 கூட வரல. ஏன் என்ன அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க என்ன? அது யாருக்கு போட்டிருந்தாங்க? இல்ல அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். இல்ல நான் சொல்லலைன்றத பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி இவங்ககிட்ட பழகினாதான் தெரியும் இவங்க எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ அன்பா பழகுறாங்கன்னு. இவங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. போன வாரம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த நாஞ்சில் விஜயனில் பேசினேன், அக்கா நான் பேசுகிறேன், அவ்வளோ அன்பா பேசுகிறாங்க. ஸோ ஒருத்தவங்ககிட்ட பழகுனாதான் அவங்க கேரக்டரைசேஷன் தெரியுமே தவிர சோசியல் மீடியாவில் வேற மாதிரி பரவலாயிட்டு இருக்கு. இந்த அலர்ட் படமும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு தகவலை உண்மையாக சொன்னால் மட்டும்தான் அது உண்மையாக போகுமே தவிர நீங்கள் கொடுக்குற தகவல் தான் சோசியல் மீடியாவில் பரவுது. இந்த ஜென்ரலாக இந்த பிரசாத்தில் நான் வாய்ப்பு தேடி அடைஞ்ச காலத்துலேருந்து 12 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு ஹீரோவாக இங்கே உட்காந்துருக்கேன். எவ்வளோ நாள் அங்கே இருந்திருக்கேன். இங்கே இருக்கிற ஒரு 4-5 பேர் தான் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஒரு இடத்துல கேள்வி கேட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு இஷ்யூ இருந்தது, என்னோட கல்யாண இஷ்யூ. அது இந்த இடத்துல சொல்லாட்டி கூட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா 6 வருஷமாக நான் கோர்ட்டில் போராடிட்டு இருக்கேன். 6 வருஷமாக. நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை, எனக்கு இன்னும் கூட ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. ஆனால் இதே நீங்கள் இப்போ அக்கா கிட்ட ஒரு பதில் சொன்னீங்க, நீங்கள் தான் சொல்லணும்னு. ஆனால் நீங்களே திருப்பி அந்த விஷயத்த பார்த்துட்டு தான் இருக்கீங்க. யூ நோ வெரி வெல் யார்கிட்ட என்ன பண்ணணும்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உண்மை வெளியே வரும். பாதிக்கப்பட்ட யாரு அது அந்த ஒரு ஆளுன்னு சொல்றீங்க, அதுதான். ஸோ நான் 6 வருஷமாக வந்து என் மனைவியோட போராடி இருக்கேன். இன்னும் எனக்கு அதுக்கான இது கிடைக்கல. எனக்கு இன்னும் கல்யாணமும் நடக்கலை. எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்லுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கல்யாணம் டிவோர்ஸ் கிடைச்சாதானே கல்யாணம் பண்ண முடியும். அப்ப நீ ஃப்ரெண்ட்ஸை கல்யாணம் பண்ணிப்பியா? இல்லக்கா, நான் கேட்கறது டிவோர்ஸ் கிடைச்சாதானே கல்யாணம். வேற பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசிட்டு எதுக்கு இது கண்டென்ட்டா கொடுக்கணும்னா கண்டென்ட்டா இல்ல, இது பெண்கள் அது வேற லெவல். ஆண்கள் பெண்கள் பத்தி. ஆமா, இது என்னோட பர்சனலா நான் சொல்லல, ஆண்கள் பெண்கள் பத்தி சொல்றேன். ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், அது நடிகரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அங்க இருந்து ஏதாவது வந்தாதான் அடுத்த ஒரு வாழ்வு கிடைக்கும். ஸோ ஆண்கள் மறுவாழ்வு மையம் வந்து பிரஜின் தலைவர்ல நான் ஆரம்பிக்கிறோம். நான் நிறைய பேச விரும்பல. தேங்க்ஸ். இதுதான் நான் சொல்ல வந்தது. ரெட் அலர்ட் வந்து அலர்ட்டுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த டீம் கண்டிப்பா சக்சஸ் வரணும். பிரஜின் 25 படம் பண்ணிட்டாரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.